அடுப்பு சமையல் சேனலில் கேரளா ஸ்டைலில் நெய் சோறு தான் செய்ய போகிறோம். இந்த நெய் சோறு வந்து இங்கே கேரளாவில் எல்லா கல்யாணத்துலேயுமே மேக்ஸிமம் செய்வாங்க. இதுக்கு வந்து சைடிஷாக வெஜ்லேயும் செய்வாங்க, நான்வெஜ்லேயும் செய்வாங்க. ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணி நெய் சாப்பாடு வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போது விறகடுப்பில் எப்படி நெய் சோறு செய்யலாங்கிறத பார்க்கலாம். நெய் சோறு செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நெய் சோறு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாத்திரத்தை ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாடணும். இதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்காம முழுசாகவே நெய்யில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நாங்கள் வந்து இதில் ஆயிலும் நெய்யும் சேர்ந்து செய்கிறோம். நீங்கள் முழுசாகவே நெய் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நெய் உருகணும், நல்லா உருக்கிக்குங்க. நெய் நல்லா உருகி எண்ணெயோட நல்லா கலந்துருச்சு. இதில் வந்து 4 ஏலக்காய், 4 கிராம்பு, பட்டைத்துண்டு வந்து ஒரு 4 எண்ணம் சிறுசாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து 3 அன்னாச்சி பூ. இது எல்லாமே அதோட பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு அந்த நெய்லையும் எண்ணெயிலையும் நல்லா வறுத்துக்குங்க. ஒரு 6 பச்சை மிளகாயை லைட்டாக கீறி வச்சுருக்குறோம். அதே மாதிரி ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகா போடும்போது எப்போவுமே லைட்டாக கீறி போடுங்க. முழுசாக அப்படியே எண்ணெயில் போடும்போது பச்சை மிளகா வெடித்து அதில் இருக்க விதையெல்லாம் நம்ம மூஞ்சியில் படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால எப்போவுமே பச்சை மிளகாய் லைட்டாக கீறி போட்டுக்குங்க. பச்சை மிளகா வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடிசு பண்ணி வச்சுருக்குறோம். பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்குங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து நெய் சாப்பாடோட டேஸ்ட்டும் கலரும் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நெய் சோறுக்கு தேவையான அரிசி ஊற வச்சிடலாம். நாங்கள் வந்து 3/4 கிலோ சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்குறோம். இது கிட்டத்தட்ட 1.25 கப்பு வந்து இருக்குது அரிசி. இதில் வந்து தூசு ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. இதுவே பாஸ்மதி அரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். பாஸ்மதி அரிசி வந்து நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா அது உடஞ்சிரும் அரிசி. வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இந்த கேப்பில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம்.
இப்போ இந்த நெய் சோறுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் 15 வெள்ளை பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்குறோம். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸு இஞ்சியை இந்த மாதிரி துண்டு பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நெய் சோறோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெங்காயத்தை ரொம்ப ஓவராகவும் குக் பண்ணிடாதீங்க, அது கரைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். இந்த அளவு தான் கரெக்டான அளவு. அதனால் இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இதுக்கு முன்னாடியே வெங்காயத்துக்கு முன்னாடியே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டிங்கன்னா அது வந்து சட்டியில் அடி பிடிச்சி ஒரு மாதிரி கரைஞ்சி மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் எப்போ எந்த டிஷ்க்கு செய்கிறதா இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா போட்டுட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி வந்து கொத்தமல்லி தலையும் புதினாவையும் தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கோம். நீங்களும் நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவோட கொத்தமல்லி தலையோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி தலை புதினா தலையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இப்போ வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம். நாங்கள் வந்து 1.25 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து 3.25 கப்பு தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் வந்து 1 கப்பு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து சீரக சம்பா அரிசிக்கு. இதுவே பாஸ்மதி அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வைக்கணும். நீங்கள் 2 கப்பு தண்ணி வச்சிட்டிங்கன்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். அதனால் 1.5 கப்பு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து 3.25 கப்பு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கொதிக்க விடணும். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதில் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா கலந்துட்டுருங்க. இப்போது நெய் சோறுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கல்லுப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது அளவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்துட்டுருங்க. தண்ணி கொதிக்கிற கேப்பில் நம்ம தம் போடுறதுக்கு தேங்காய் தொட்டியில் இந்த மாதிரி சின்னதாக உடச்சி ஒரு இரும்பு சட்டியில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கேஸ் அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் இரும்பு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நெய் சாப்பாடு செஞ்ச பாத்திரத்தை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சு அதுக்கு மேலே நல்லா மூடி போட்டு ஒரு வெயிட்டான பொருள் ஏதாவது ஒன்று வச்சுட்டிங்கன்னா போதும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நெய் சாப்பாடு கிடைக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தண்ணி பாருங்கள் நல்லா சூடாயிருச்சு, நல்லா கொதிச்சுட்ருக்குது. இதில் வந்து நம்ம அரிசியை கழுவி உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஏற்கனவே அரிசியை 2 டைம் கழுகி வச்சிட்டோம். நீங்கள் வந்து தண்ணியை வந்து வடிக்கும் போது அரிசியிலேருந்து சுத்தமாக தண்ணியை வடிச்சிருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தண்ணியோட அளவு வந்து அதிகமாகி சாப்பாடு குழஞ்சி போயிடும். அப்படி இல்லைன்னா தண்ணி கோர்த்துக்கும். அதனால சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசியை வந்து போட்டுக்குங்க. அரிசியை போட்டு நல்லா தொலாவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. நல்லா வேகிற அரிசி
அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்குது. நாங்கள் வந்து விறகடுப்பில் செய்கிறதுனால குக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், மெதுவாக தான் வந்து வேகும். நீங்கள் வந்து கேஸ் அடுப்பில் செய்கிறீங்கன்னா அடிக்கடி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எட்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. ஒரு முக்கால் பதத்துலேயே நம்ம எடுத்துக்கலாம். தம் போடுறதுனால முக்கால் பதத்தில் எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம தம் போடும்போது இந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே அதில் இஞ்சிரும். பாருங்க, தம் போடும் தண்ணி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கெட்டியான மூடியை போட்டு அதுக்கு மேலே வந்து தலன் போடுங்க. இந்த தலன் போட்டுட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா பரப்பி விட்ருங்க. நீங்கள் லேசான தட்டை ஏதாவது வச்சு மூடினீங்கன்னா அந்த தலன் சூடு தாங்காமல் அந்த தட்டை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு கெட்டியான தட்டத்தை எடுத்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம தம் போட்டால் போதும். இப்போ நம்ம தம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நெய் சோறு எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய் சோறு வந்து சூப்பராக வந்திருக்குது. உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்குது. அதுலேருந்து தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி சாப்பாடும் நல்லா வெந்திருக்குது. அதே சமயம் குழையும் இல்லை, நல்லா வந்திருக்குது பாருங்கள். அதோட வாசனையே நல்லா இருக்கு. இப்போ வந்து கடைசியாக நம்ம முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து சட்டியை வச்சாச்சு, சூடாகட்டும் கொஞ்சம், அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா உருக்கிக்குங்க. பார்த்தீங்கன்னா நெய் நல்லா உருகிருச்சு. நாங்கள் வந்து இதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பை 2-3 உடச்சி வச்சு இந்த மாதிரி போட்டுருக்கோம். நீங்கள் வந்து முந்திரி பருப்பை முழுசாக போடுறதுனால போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வறுவட்டுருச்சு. நீங்கள் முந்திரி பருப்பை நெய்யில் எந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முந்திரி பருப்புகளை எல்லாம் நெய் சாப்பாட்டில் போட்டு அப்படியே மேலால் பரப்பி விட்டுறலாம். இப்போது மேலே லைட்டாக இந்த மல்லித்தலையை தூவி இறக்கிக்கலாம். நீங்கள் வந்து புதினா இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து புதினா போடலை, மல்லித்தலை மட்டும்தான் போட்டிருக்கோம். அடுப்பை யூஸ் பண்ணி கேரளா ஸ்டைலில் செஞ்ச நெய் சோறு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குது. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை ஒதுக்கி எங்கள் வீடியோ பார்த்து உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி.
நீங்கள் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணி நாங்கள் வேறு ஏதாவது ரெசிபி செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கண்டிப்பாக செய்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்கள் விறகடுப்பு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.